ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா பூனேல இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. என்னடா பூனே சிவாஜி நகருங்கிற அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, பூனால இருந்து ஷிரடி வரைக்கும் நாம போறோம். நம்ம ஃபேமஸ் பிலிகிரிமேஜ் பிளேஸ், நம்ம சாய் அவர்களோட பிலிகிரிமேஜ் லொகேஷன் இருக்கிற இடம். நம்ம சவுத் இந்தியாவில இருந்து நிறைய மக்கள் வந்துட்டு, நீங்க டைரக்ட் ஷிரடி ட்ரெயின் கிடைக்காட்டி பூனா ஜங்ஷன் வந்துட்டு பூனால இருந்து உள்ளுக்குள்ள இங்க பூனாக்குள்ளேயே இருக்கிற சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு ஷிரடி பஸ்ஸஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த விளாக்ல நாம சிவாஜி நகர்ல இருந்து ஷிரடி வரைக்கும் போற MSRTC மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸோட டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்க, பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டுங்க. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா, என்கொயரி கவுண்டர் இருக்கு பாருங்க. இங்க பக்கத்திலேயே வந்து நாசிக்னு போட்டிருக்கு. இங்க இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஷிரடி நாசிக் போற பஸ்ஸஸ் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்கொயரி கவுண்டர்ல கேட்டாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பஸ் தான் கிளம்ப போகுது ஷிரடிக்கு. நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட பஸ், மகாராஷ்டிரா ராஜ்ய மார்க் பரிவாகன் மகாமண்டல் ஏதோ எழுதிருக்கு. கரெக்டா தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பஸ் தான் வந்து ஷிரடி வரைக்கும் நம்ம போறோம். நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. எவ்ரி 5-10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் ஷிரடி கிளம்பும் போல. இதெல்லாம் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். மக்களே, ஷிரடி பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம பாவ் பாஜி பார்சல் பண்ணியாச்சுங்க. நம்ம ஆவின் மில்க் பார்லர் மாதிரி இது மகாராஷ்டிராவோட மில்க் பார்லர் ஆரே. பாவ் பாஜி பார்சல் பண்ணியாச்சு. நம்ம மண்ணு வடை இருக்கும்ல, அது மகாராஷ்டிராவோட நேஷனல் ஃபுட். 40 ரூபாங்க 2. பஸ்ல போகும்போது அப்படியே சாப்பிட்டே போக வேண்டியதுதான். 4-5 hours டிராவல். கரெக்டா 3:45 ஆகுதுங்க. நம்ம MSRTC பஸ் போர்ட் பண்ணியாச்சு. நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸோட நார்மல் பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா 2+2 சீட்டரா தாங்க இருக்கு. நம்ம ஊர்ல நார்மல் TNSTC பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா 3+2 சீட்டரா இருக்கும். இங்க வந்து 2+2 சீட்டர். அதுவும் வந்து ஃப்ரண்ட்ல டிரைவர் கேபின்ல வந்து இடம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம இதுல கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, இன்ஜின் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் டிரைவர் ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க ரொம்ப சின்ன ஸ்பேஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பஸ் குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இருக்குங்க. ரோட் குவாலிட்டி எப்படி இருக்கும் தான் தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுங்கிற மாதிரி தான் இருக்கு பூனே மாதிரியான சிட்டிஸ்லயே. ஸோ 3:45க்கு எடுத்திருக்காங்க. நமக்கு பூனே போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஸோ எப்படி வந்து 5 to 6 hours ஆகும். ஸோ மினிமம் மேக்சிமம் வந்து 6 hours கூட ஆகும்னு சொன்னாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த டிராஃபிக் அண்ட் ரோடு தான். ஏன்னா கரெக்டா வந்து ஈவினிங் டைம் நாம கிளம்புறோம். பீக் ஹவர்ல நாம பூனா சிட்டியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போக போக தான் தெரியும் எந்த மாதிரி டிராஃபிக் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம MSRTC எடுக்கிற ரூட் பாத்தீங்கன்னா பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்து ஆகா கான் பேலஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நாம ஆல்ரெடி அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஆகா கான் பேலஸ் வீடியோ ஏர்போர்ட் போற வழியில் இருக்கும். ஸோ அந்த வழியில போயிட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஷிக்ராப்பூர் அப்படிங்கிற டவுன் வரும். ஷிக்ராப்பூர், ஷிரூர், அதுக்கப்புறம் அஹில்யா நகர், ரஹூரி, லோனி, இந்த மாதிரியான லோனி போகுமா என்னன்னு தெரியல. பாப்லேஸ்வர் அப்படிங்கிற லோனி போகாதுங்க, பாப்லேஸ்வர், அதுக்கப்புறம் ஷிரடி. ஸோ இந்த மாதிரி இது முக்கியமான டவுன்ஸ் மட்டும் மென்ஷன் பண்றேன். இடையில ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய டவுன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து நிறுத்துவாங்க, எங்க வந்து டின்னர் பிரேக் நிறுத்துவாங்கன்னு தெரியல. ஸோ போக போக எல்லாத்தையும் விர்ச்சுவலா கவர் பண்ணிட்டு போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாம இவ்வளவு இன்டீரியரா மகாராஷ்டிராக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்க. அதுவும் வந்து ஷிரடி சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலத்துக்கு போறோம். இன்கேஸ் நீங்க வந்து சவுத்
சவுத்துல இருந்து டைரக்ட் ட்ரெயின் கிடைக்காட்டி அழகா நீங்க ட்ரெயின்ல பூனா ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டு பூனால இருந்து உங்களுக்கு வெளியே வந்தோடனேவே வந்து பூனா பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ அங்கிருந்து வந்து உங்களுக்கு இங்க சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும், சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். 10-15 ரூபா தான் டிக்கெட் பிரைஸ். அழகா வந்துட்டீங்கன்னா இங்கிருந்து உங்களுக்கு ஷிரடி, நாசிக், இந்த ஷாம்பாஜி நகர் இருக்குல்ல, அஜந்தா எல்லோரா கேவ்ஸ், ஸோ இந்த எல்லா பிளேசஸ்க்குமே போறதுக்கு உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ அழகா நீங்க ஷிரடி ட்ரெயின் தான் கிடைச்சாதான் நம்ம போக முடியும்னு இல்லை, பூனா வந்துட்டு பூனால இருந்து பஸ்ல கூட ஷிரடி போய்க்கலாம். ஸோ சைட்ல பாத்தீங்களா, இது வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடங்க. நம்ம பூனா ஏர்போர்ட் போற ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ அந்த வழியில தான் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இருக்கு. எத்தனை பஸ்ஸஸ் பாத்தீங்களா? ஸோ நம்ம ஊர்ல தனியா ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்கல்ல. கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சக்தி ரோட்ல இருக்கும் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்குன்னு ஒரு தனி பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் தனியா வச்சிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் போற வழியில தான் வந்து உங்களுக்கு நிறைய ஐடி பார்க்ஸ் எல்லாம் இருக்குங்க. நிறைய பில்டிங்ஸ் வந்து இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கு. ஐடி மகாராஷ்டிராவோட ஐடி சிட்டினே சொல்லலாம் நம்ம பூனாவை. அதனால எக்கச்சக்கமான ஐடி பார்க்ஸ் பார்க்க முடியுது. ஸோ எங்க பார்த்தாலும் வந்து நம்ம சிவாஜி மகாராஜா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பிக்சர் தாங்க வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல நம்ம ராஜராஜ சோழர் எல்லாம் எவ்வளவு கொண்டாடுவோமோ அதை விட வந்து 10-20 மடங்கு அதிகமா, 20 மடங்குங்கிறதே ரொம்ப கம்மிங்க. அவரோட லீவுக்கு அவரோட பர்த்டேக்கு லீவ் விடுற அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா கொண்டாடுறாங்க அவரோட புகழை. ஸோ இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து யார்வாடா அப்படிங்கிற மெட்ரோ ஸ்டேஷனுங்க. டிக்கெட் எடுத்தாச்சு மக்களே, நமக்கு 343 ருபீஸ் ஆகுதுங்க நம்ம பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷிரடி ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்களா, நம்பர்ஸ் எல்லாம் கூட ப்ராப்பரா ரோமன் நம்பர்ஸா இருக்காது, எல்லாமே வந்து மராத்தியில தான் இருக்கும். எந்த அளவுக்கு வந்து அவங்களோட தாய்மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ நாமளும் வந்து அந்த அளவுக்கு இங்கேயும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்க. தமிழ் தேசியத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம மற்ற மாநிலங்கள்ல வந்து பார்த்தாதாங்க தெரியும். நார்த் இந்தியன்ஸ் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு இது என்ன எங்க பார்த்தாலும் ஹிந்தியே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனா நார்த் வந்தாதான் தெரியும், மகாராஷ்டிரா மாதிரியான ஸ்டேட்ஸ்ல எல்லாம் எல்லா பக்கமுமே கவர்மெண்ட் கம்யூனிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து பியோர் மராத்தி தாங்க இருக்கு. எங்கேயும் ஹிந்தி கலப்பு கூட இல்லைங்க. இங்கிலீஷை கூட விடுங்க, ஹிந்தி எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட தாய்மொழியில தான் வந்து எல்லாமே டிக்கெட்ல நம்பர் முதற்கொண்டு அவங்க மராத்தி லாங்குவேஜ்ல தான் வச்சிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து இவங்க உஷாரா அவங்களோட தாய்மொழியை பாதுகாத்துட்டு வராங்கன்னு பாருங்க. ஸோ இது வந்து நம்ம ஏர்போர்ட் போற வழி அப்படிங்கிறதுனால நோவோட்டல், ஹயாட் மாதிரியான 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. லைனா அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பாருங்க, ஐபிஸ் ஹோட்டலு, இந்த மாதிரி நிறைய ஹை அண்ட் பிரீமியம் ஹோட்டல்ஸ் இருக்கு. போற வழியில எல்லாம் வந்து சும்மா சூப்பரான ஐடி பார்க்ஸ் பார்க்க முடியுது. இங்க பாருங்களா, வேற லெவல்ல இருக்குல்ல. ஸோ பூனா இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சிட்டியா இருக்குங்க. நீங்க கொஞ்சம் ஏர்போர்ட் போற வழியில வந்துட்டீங்கன்னா அப்படியே வேற உலகம் மாதிரி இருக்கு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பட் என்ன, கொஞ்சம் சிட்டில எங்க பார்த்தாலும் வந்து செம்ம டஸ்டா இருக்குங்க. டஸ்ட் பொல்யூஷன் வந்து எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம ஊரை விட வந்து ஒரு 10 மடங்கு அதிகமா இங்க வந்து டஸ்ட் பொல்யூஷனும் குப்பை போடுறதும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மேபி பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற ரீசனா என்னன்னு தெரியல, இல்ல ரோடு மெயின்டெனன்ஸ் சரியில்லையா என்னன்னு தெரியல. பயங்கரமான டஸ்ட். நம்ம மொபைல வச்சுட்டு வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களா, ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நாம துடைக்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து டஸ்ட் படிஞ்சிருது. ஸோ எதனால இவ்வளவு டஸ்ட் பொல்யூஷன் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ நாம ஐடி பார்க்ஸ் எல்லாம் தாண்டி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பூனா அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ் பார்க்க முடியுது. இங்க வந்து நம்ம ஊருக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அபார்ட்மெண்ட் கல்ச்சர் வந்துருச்சுங்க. ஏன்னா மும்பைக்கு க்ளோஸா இருக்கிற சிட்டியில, மும்பை எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பயங்கரமான அபார்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்ஸும் வந்து 20-30 ஃப்ளோர்டு இருக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட்ஸா இருக்கும். ஹவுசிங் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஊர்ல வந்து அவ்வளவா சொசைட்டி கல்ச்சர் எல்லாம் இல்லைல்ல. இங்க வந்து அவங்களோட வாழ்க்கை முறையே வந்து சொசைட்டி தான். இங்க பாருங்க, இது ஒரு சொசைட்டி,
சொசைட்டி, ஹவுசிங் சொசைட்டி. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி இந்த மாதிரியான ஃபுட் அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய ஹவுசிங் சொசைட்டி, அது கீழே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸே இருக்கிற அளவுக்கு ஒரு ஹவுசிங் சொசைட்டி இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஹவுசிங் சொசைட்டியா இருக்கும்னு பாருங்க. ஸோ நாம இப்போ நல்லா அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுங்க. ஃபுல்லா வந்து சபர்பன் ஏரியாஸ்ல கூட நிறைய இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் பில்டிங்ஸ், குட்டி குட்டி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நாம பூனா சிட்டில இருந்து வெளியே வந்துருவோம்னு நினைக்கிறேன். நிறைய தாபாஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுது. இம்பார்ட்டன்டான ஹைவே போல நம்ம அகல்யா நகர் எல்லாம் கிராஸ் பண்றோம்ல, அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் இந்த ஏரியா மகாராஷ்டிரால. ஸோ அகல்யா நகரெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து நாம ஷிர்டி புண்ணிய ஸ்தலத்துக்கு போறோம். ஸோ உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க, எக்கச்சக்கமான பஸ் இருக்குங்க. எவ்ரி 10 minutes வந்து பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ் கிடைக்குது. ஸோ அப்புறம் என்னங்க, உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் வந்து நமக்கு வீக்லி ஒன்ஸோ என்னமோ தான் இருக்கு. ஸோ அந்த ட்ரெயின்ல உங்களுக்கு நீங்க எவ்வளவு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணாலும் சில சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலலாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி செம்ம சூப்பரா இருக்கு பூனால இருந்து ஷிர்டி புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுக்கு. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. கடைசி வரைக்கும் நம்ம டிராவல் பியூட்டிஃபுல்லா நம்ம கவர் பண்ண போறேன். இங்க கொடியெல்லாம் பாத்தீங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து சிவாஜி மகாராஜ் அவர்களோட கொடிங்க. இங்க நிறைய வீடுகள்லயே ஆகட்டும், கடைகள்லயே ஆகட்டும், நிறைய அந்த கொடிகளை பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் ரீச் ஆகிற டவுன் பாத்தீங்கன்னா ஷிக்ராப்பூருங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் வந்துச்சு, கோரிகான், பீமா, அந்த மாதிரி குட்டி குட்டி டவுன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாம ஒரு பெரிய டவுன் பாத்தீங்கன்னா ஷிக்ராப்பூருங்க. ஷிக்ராப்பூர் பாத்தீங்கன்னா பூனால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் சபர்பன் டவுன் மாதிரி. பூனால நிறைய காஸ்ட்லி லிவிங் எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வந்து இங்கதான் வந்து பிளாட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம சென்னையில இப்படி எல்லாம் தாம்பரம் அந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிற, தாம்பரம் கூட இப்ப சிட்டி ஆயிடுச்சு, செங்கல்பட்டு பக்கத்துல இப்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சோ அந்த மாதிரி பூனா சிட்டிக்கு ஷிக்ராப்பூர் மாதிரியான ஊருக தான் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் லொகேஷன் மாதிரி, வெல் கனெக்டட் டு பூனா சிட்டி அப்படிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து இந்த ஏரியால தான் தங்குவாங்களாம். அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இங்கிருந்து வந்து உங்களுக்கு பூனா மெயின் சிட்டிக்கும் சரி, அகமது நகர்னு சொல்ற அகல்யா நகர், அதுக்கப்புறம் ரஞ்சன்கான் எம்ஐடிசி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நம்ம சிப்காட் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ரஞ்சன்கான் எம்ஐடிசி இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் வந்து நிறைய இருக்குங்க இங்க மகாராஷ்டிரால. நம்மளை விட இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்ல இங்க பாருங்க, சூப்பரா ஒரு ஹனுமான் ஸ்டாச்சு பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ எங்க பார்த்தாலும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குங்க. ஸோ ரஞ்சன்கான் எம்ஐடிசியில பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்பூல், ஃபியட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அவங்களோட ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்து ரஞ்சன்கான் எம்ஐடிசியில தான் இருக்கு. ஸோ அது வந்து இந்த ஷிக்ராப்பூர் டவுன்ல இருந்து ரொம்பவே பக்கம். அதனால நிறைய மக்கள் வந்து அஃபோர்டபுள் ஹவுசிங், பிளாட்ஸ் வாங்குறது இதெல்லாமே வந்து ஷிக்ராப்பூர் ஏரியால தான் வாங்குவாங்களாம். ஸோ ஷிக்ராப்பூர் தாண்டி இப்போ நாம கிராம பகுதிகள் பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. ரொம்ப தூரம் கழிச்சு இப்பதான் வந்து மகாராஷ்டிராவோட வயல்வெளிகள் எல்லாம் பார்த்துட்டு போறோம். நிறைய நம்ம ஹைவேக்கு ஓரத்துலயே பாத்தீங்கன்னா
எக்கச்சக்கமான தாபாஸ் இருக்குங்க. நம்ம ஊரை விட தாபா பாப்புலேஷன் வந்து இங்க ஒரு 10 டைம்ஸ் அதிகமா இருக்குங்க. எவ்ரி 100 மீட்டர்ஸ் ஒரு தாபா. இங்க பாருங்களா, குதிரையில அழகா வச்சுட்டு இந்த நாடோடிகள் இருப்பாங்கல்ல, so அவங்க ஃபுல்லா சூப்பரா போய்கிட்டு இருக்காங்க. நிறைய இந்த மாதிரி நாம வேற வேற ஸ்டேட்ஸுக்கு வந்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அவங்களோட கல்ச்சரு, இல்ல வாழ்க்கை முறை. இன்னும் கொஞ்சம் நம்ம கிராம சைடுலாம் போவோம் பாருங்க, ஷிரடி எல்லாம் பக்கத்துல போயிட்டா அப்படியே வெரி இன்டீரியர் மகாராஷ்டிரா வில்லேஜ் ஏரியாஸ்ல நம்ம டிராவல் பண்ணுவோம். இது பூனா பக்கத்துல இருக்கிறதுனால நல்லா இண்டஸ்ட்ரியலைஸ்டா, ரொம்ப என்ன சொல்றது, டவுன்ஸு அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்கிற ஏரியா மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் நம்ம டிராவல் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் கிராமப்புறங்கள் தான். ஸோ நம்ம ஸ்டேட்டை விட கொஞ்சம் பெருசும் வேற இல்லை மகாராஷ்டிரா, அண்ட் நம்பர் 1 இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் பார்க்க முடியுதுங்க. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த அளவுக்கு வந்து குப்பை நிறைய இருக்குங்க. எங்க பார்த்தாலும் வந்து குப்பை மேடு தான், நிறைய டஸ்ட், எக்கச்சக்கமான பொல்யூஷனுங்க. நம்ம டஸ்ட் பொல்யூஷனும் சரி, குப்பை பொல்யூஷனும் சரி, எக்கச்சக்கமா இருக்கு. சில சமயம் ஒவ்வொரு ஏரியாவை பார்க்கும்போது எப்படிடா இந்த ஏரியாலலாம் மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து டஸ்ட் பொல்யூஷன் இருக்குன்னா பாத்துக்குங்க. பூனால இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஷிரூர் டவுனுக்கு ரீச் ஆயிருக்கோங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகிறது பாத்தீங்கன்னா, பூனால இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஷிரூர் பஸ் ஸ்டாண்டு தாங்க. ஷிரூர்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஷிரூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோத் ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. கரெக்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, GHOD அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கோத் ரிவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நதியோட கரையில தான் வந்து நம்ம ஷிரூர் டவுன் இருக்கு. இங்க நிறைய நதிகள் ஓடுதுங்க. ஏன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல, பூனாக்கு பக்கத்துல எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். ஸோ அதுல இருந்து வந்து நிறைய நதிகள் வந்து இந்த ஊர் சைடு பாயுது. அதனால நல்லா செழிப்பா இருக்கிற ஏரியாங்க. அதனாலதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸும் நிறைய இருக்கு பாருங்க. கரெக்டான இடத்துல தான் வந்து நிறைய மகாராஷ்டிரா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஹப்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இங்கிருந்து வந்து ரஞ்சன்காவ் பக்கம். ஸோ இதுதான் வந்து கோத் ரிவர் மக்களே. கரெக்டா வந்து சன்செட் ஆயிட்டு இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பட் என்ன, நதிகள் நம்ம ஊர் மாதிரியே நதிகள் பக்கம் தான் வந்து குப்பை கொட்டுறது, எல்லா வேலையும் பண்றாங்க. அது வந்து இந்தியாவோட DNA போல. அன்பார்ச்சுனேட்லி எந்த ஊர் போனாலும் நதிக்கரைகளாகட்டும், வாய்க்கால்களாகட்டும், குளம் கொட்டைன்னு எல்லா பக்கமும் வந்து குப்பை தான் நம்ம ஊர்ல. அன்பார்ச்சுனேட்லி ஏன் வந்து நம்ம நாட்டுல நீர்நிலைகளை அவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு தெரியல. ஸோ போக போக கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சுங்க, காஃபி பிரேக்கு நிறுத்தி இருக்காங்க. வாங்க சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 3:30க்கு நாம பூனே சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பினோங்க. 5:30க்கு ஷிரூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதை தாண்டினதுக்கு அப்புறம் பிரேக் விட்டுருக்காங்க ஹைவே மேல. இது வந்து ஃபவுண்டைன் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். நிறைய வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. வழி எல்லாம் பாத்தீங்கல்ல, ஃபுல்லா இண்டஸ்ட்ரீஸ், தாபாஸ்ன்ட்டு நம்ம ஸ்டேட் மாதிரியே பயங்கரமான இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டுங்க மகாராஷ்டிரா. ஸோ இங்கே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து அஹல்யா நகர். ஸோ நம்ம 3:30 கிளம்பணுமா, மொத்தம் வந்து 4.5 to 5 hours ஆகும் போல். 4:30, 5:30, 6:30, 8:30 ஆகுங்க. 8:30க்கு நாம் ஷிரடி ரீச் ஆகும். பார்க்கலாம்.
மேபி மறுபடியும் எங்காவது ஸ்டாப் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அகல்யா நகர்லலாம் பிரேக் இருக்குமா என்னன்னு தெரியல. பெரிய டவுன் அது அகல்யா நகர். போகும்போது தான் தெரியும். சரி வாங்க, ஏதாவது லைட்டாக டீ காஃபி சாப்பிட்டு பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். மக்களே, இங்கே வந்து தாபாவில் டீ காஃபி பாவ் பாஜி வடாப்பாவ். வடாப்பாவ் வந்து நேஷ்னல் ஃபுட்டுங்க மகாராஷ்டிராக்கு. எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்களா, டிஃப்ரெண்ட்டாக. மெனு கார்டு வேறு வச்சுருக்காங்க. பன்னீர், வெஜ்ஜு, ரோட்டி, கூல் ட்ரிங்க்ஸ், வெஜ் தாலி இதெல்லாம் கிடைக்கும் போலங்க. வாஷ்ரூம்ஸு எல்லாமே வந்து நீட்டாக அவைலபிளாக இருக்குங்க. காஃபி அங்கே செல்ஃப் சர்வீஸ். ஸோ அங்கே பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் பஸ் நிற்குது தெரியுமா, அது வந்து பூனாலிருந்து பீடு வரைக்கும் போகிற எலக்ட்ரா பஸ்ஸுங்க. நிறைய மகாராஷ்டிரா ஃபுல்லாக இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தாங்க ஓடிட்டு இருக்கு. பூனாலிருந்து பூனா வக்கடேவாடி டு பீடு, இது நாம போற பஸ். ஏவ்லா அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போகுது. ஷிர்டி அகல்யா நகர், ஷிரூர் அகல்யா நகர் வழியா ஏவல் வரைக்கும் போற பஸ். மகாராஷ்டிரா பெரியவங்க பாருங்க, காந்தி தத்தாக்குள்ளா போட்டு நின்றுட்டு இருக்காங்க. மக்களே, நம்மூர் மாதிரியே ஃப்ரண்ட்ல அந்த ஊறுகாயெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மேங்கோ பிக்கல், நீம்பு அதாவது லெமன் பிக்கல், அதுக்கப்புறம் நிறைய காய்கறி பிக்கல், சோடா, ஸ்குவாஷ் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இது வந்து மில்க் ஸ்வீட்டுங்க, பேடா ஸ்வீட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் நம்ம பால்கோவா மாதிரி வச்சுக்கோங்களா. எல்லா பக்கம் சிவாஜி மகாராஜோட போட்டோ போட்டு தான் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து சும்மா இந்த என்ன சொல்றது, நொறுக்கு தீனியெல்லாம் விற்கிற கடைங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூனேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஷிக்ராபூர், ஷிரூர் மாதிரியான டவுன்ஸ் எல்லாம் தாண்டி பெரிய நகரமான அகல்யா நகர் பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அகமத் நகர், இப்போ வந்து அகல்யா நகர் அப்படின்னு பேரு மாத்திட்டாங்க. ஸோ இங்கிருந்து நம்ம அகல்யா நகர் பக்கத்துல போக போக பாத்தீங்கன்னா நல்லா செம்ம சூப்பரான குட்டி குட்டி டவுன்ஸு, அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நல்ல கிராமப்புறங்கள், வயல்வெளிகள், பள்ளத்தாக்குகள்னு செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரிஸா இருக்குங்க. ஸோ எல்லா டிராவல்லையுமே லாங் பஸ் டிராவல்ல நாம சூப்பரா ஒரு சாங்கோட வைப் பண்ணிட்டே தான் போவோம். ஸோ இது உங்களுக்காக ஒரு சூப்பர் பாட்டோட வைப் பண்ணிட்டே நாம அகல்யா நகர் வரைக்கும் டிராவல் பண்ணோமா. எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து, மேடையே வையகம் ஒரு மேடையே, வேஷமே அங்கெல்லாம் வெறும் வேஷமே, மொத்தத்தில் வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே, எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. நாயகன் மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான், நாமெல்லாம் பொம்மை என்று நாடகம் காட்டுகின்றான், காவியம் போலொரு காதலை தீட்டுவான், காரணம் ஏதுமின்றி காட்சியை மாற்றுவான், ரயில் சிநேகமாய் புயலடித்த மேகமாய் கலைந்து வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே, எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. கோவலன் பாதை தன்னில் மாதவி வந்ததுண்டு, மாதவி இல்லை என்றால் கண்ணகி ஏது என்று, மானிடன் ஜாதகம் இறைவனின் கையிலே, மயக்கங்கள் நேர்வதில்லை தெளிந்தவர் நெஞ்சிலே, எது கூடுமோ எது விலகி ஓடுமோ, மொத்தத்தில் வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே, எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. மேடையே வையகம் ஒரு மேடையே, வேஷமே அங்கெல்லாம் வெறும் வேஷமே, மொத்தத்தில் வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே, எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. மக்களே எப்படி இருந்துச்சுங்க இந்த சாங்கு? ஸோ இது வந்து வாலி அவர்களோட லிரிக்ஸுங்க, எஸ்பிபி அவர்களோட குரல்ல, இளையராஜா அவர்களோட மியூசிக்ல வந்த ஒரு பியோர் பிளிஸ்னே சொல்லலாம். மறுபடியும் அப்படிங்கிற படத்துல இருந்து, மறுபடியும் படத்துல அரவிந்த் சாமி, ரேவதி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான படத்தோட ஸ்டோரியும் சரி, படத்துல வர்ற சாங்ஸும் சரி, எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும் மக்களே. ஸோ அந்த சூப்பரான வைபோடவே வந்து நாம அகல்யா நகருக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அகமது நகர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப வந்து இது அகல்யா நகர் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அதே மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் அவுரங்காபாத்னு இருந்த ஊரை வந்து இப்போ சத்ரபதி ஷாம்பாஜி நகர் அப்படின்னு பேரு மாத்திட்டாங்க. சத்ரபதி சிவாஜி அவர்களோட மகனோட பேரு தான் வந்து சத்ரபதி ஷாம்பாஜி. ஓகேவா? நம்ம போறோம்ல அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம், அதெல்லாம் வந்து ஷாம்பாஜி நகர் பக்கத்துல தான் இருக்கு. இப்பெல்லாம் வந்து அவுரங்காபாத்னே சொன்னாவே வந்து அவங்க இல்ல அவுரங்காபாத்னு சொல்லாதீங்க, சாம்பாஜி நகர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. லோக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நம்ம வழி கேட்டோம்னா. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மராத்தி கல்ச்சர் எல்லாம் வந்து திருப்பி கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. வேற மாதிரி நம்ம ஊருக்கு வந்தா மட்டும் எல்லாத்தையும் தமிழ்ல வைக்கிறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. பட் இங்க பாருங்க, பில்லர்ஸ்ல இருக்கிற அந்த மேம்பாலத்துல இருக்கிற பில்லர்ஸ்
அந்த அரசவையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ஓவியமா தீட்டி வச்சிருக்காங்க. ஸோ அம்மா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பார்க்கிறதுக்கு. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் வந்து ஃபர்ஸ்ட் அகமது நகர் இந்த ஊரை அகல்யா நகர் அப்படின்னு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க எல்லா ரவுண்ட் டானர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா எதிர் சிவாஜி மகாராஜாவோட சிலை இருக்கும், இல்ல அவரோட மகன் ஷாம்பாஜி மகாராஜாவோட சிலை இருக்கும். சும்மா செம்ம பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தானே பாக்குறீங்க. நாளைக்கோ நாளானிக்கோங்க இந்த 2-3 நாள் வந்து செம்ம செலிப்ரேஷனா இருக்குமா மகாராஷ்டிரால. ஏன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவோட ஜெயந்தி தினம் கொண்டாடுறாங்க. சிவாஜி மகாராஜா ஜெயந்தினா அவரோட பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்ப நீங்க இன்னொரு போஸ்டர் பாத்தீங்களா, அது வந்து சரத் பவார் நினைக்கிறேன். அவர் இப்ப ரீசெண்டா இறந்தாங்கல்ல ஒரு ஃபிளைட் கிளாஷ்ல. ஸோ அந்த இதுவும் வச்சிருக்காங்க நிறைய பேனர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜில். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து நம்ம நிறைய பேரெல்லாம் மாத்துறது வந்து மெட்ராஸையும் சென்னைன்னு பேர் மாத்துறீங்க, உங்க ஊரையெல்லாம் வந்து அப்படியே உங்க தமிழ்லயே பேர் மாத்துறீங்க அப்படின்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. பட் நம்ம நார்த்துக்கு வந்தா மகாராஷ்டிரால எல்லாம் கூட நிறைய ஊர்களை வந்து அப்படி பேர் மாத்திட்டு இருக்காங்க மக்களே. ஸோ நம்ம மட்டும் ஏமாளியா இருக்க கூடாதுங்க. ஸோ தமிழ் தேசியத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கவுங்களோட கலாச்சாரத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்து எந்தவித ஒரு என்ன சொல்றது ஷைனஸ் இல்லாம நாம நம்மளோட கலாச்சாரத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய ஸ்டேட்ஸ்ல வந்து நார்த் ஈஸ்ட் எல்லாம் போயிட்டா இன்னர் லைன் பர்மிட்ஸ் வாங்கிட்டு தான் அவங்க ஸ்டேட்டுக்குள்ளேயே போகணுமா. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட மாநிலத்துக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. வெளியூர் மக்கள் வந்து அவங்களோட கலாச்சாரத்தை ஓவர்டேக் பண்ணிடக்கூடாதுன்னு அவ்வளவு உஷாரா இருக்காங்க. பட் சவுத்துல நாம பண்ணா மட்டும் அவ்வளவு கிரிட்டிசைஸ் வருது. ஸோ நம்ம வெளியூரெல்லாம் வந்து பார்த்தாதாங்க தெரியுது ஒவ்வொரு ஊர்லயும் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு. அதுவும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து இங்க இருக்கிற பஸ்ல இருக்கிற டிக்கெட்ஸ்ல கூட வந்து ஃபுல்லா மராத்தி தாங்க இருக்கும். மராத்தி நம்பர்ஸ் கூட மராத்தியில தான் வந்து எழுதியிருக்காங்க. நமக்கு நம்பர் கூட படிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அவங்களோட தாய்மொழியில தான் இருக்கு. ஸோ பாருங்க சிவாஜி மகாராஜாவோட ஜெயந்தி தினத்தை எல்லாம் கொண்டாடுறாங்க. எத்தனை பேர் வந்து நாம ஸ்டேட் ஃபுல்லா வந்து ராஜராஜ சோழர் அவர்களோட ஜெயந்தி தினத்தை அதாவது பிறந்த நாளெல்லாம் வந்து கொண்டாடுறோம் இல்ல. ஸோ தஞ்சாவூர்ல ஆப்வியஸ்லி ஒரு விழா எடுத்து கொண்டாடுவாங்க. பட் தமிழ்நாடு ஃபுல்லா அது வந்து ஒரு ஸ்டேட் ஃபெஸ்டிவல் மாதிரி நம்ம கொண்டாடுறது இல்லைல்ல. பட் ஆனா மகாராஷ்டிரால என்டையர் மகாராஷ்டிரால அவருக்குன்னு ஒரு கொடி இருக்கு. அவரோட உருவப்படம் பொறிச்சு அது ஃபுல்லா இருக்குங்க. அது 2 நாள் கழிச்சு செம்ம பெரிய விழாவா நடக்குமா. மேபி நம்ம ஷிரடியில டிராவல் பண்றப்போ இல்ல ஷாம்பாஜி நகர் அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் போவோம்ல அன்னைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா எந்த டேட்டுன்னு தெரியல. பட் ஆனா இன்னையில இருந்தே வந்து செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல பாருங்க அந்த வைபை எல்லாம் வந்து நான் அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் வந்து நாம எவ்வளவு ஏமாளியா உட்கார்ந்துருக்கோம் தமிழ்நாட்டுல அப்படின்னு தெரியும். நம்மளோட வீரர்களை நம்மளோட ராஜாக்களை கொண்டாடாம நாம விட்டு வச்சிருக்கோமே அப்படிங்கிறத வந்து நமக்கு நெத்தியடி அடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சுங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் வரும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றேன். ஓகேவா. ஸோ நான் சவுத்துல மட்டும் இல்ல நார்த்லயும் வந்து அவங்கவுங்க ஊர்ல வந்து அவங்கவுங்க எல்லாத்தையும் வந்து பாதுகாத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ரொம்ப நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட மாநிலத்துக்கான உரிமைகள்ல நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஸோ டே லைட் முடிஞ்சு அப்படியே ராத்திரியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து 5 ஹவர்ஸ்ல ரீச் ஆவாங்க. 8:30 நம்ம ரீச் ஆயிடுவோம்னு நினைச்சாங்க. பட் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 8 மணி அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் வந்து ஒரு 9:30 9:45 ஆயிடும்னு நினைக்கிறேன் நம்ம ஷிரடி போய் இறங்குறதுக்கு. ஸோ அகல்யா நகர்ல இருந்து ஷிரடி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய நகரங்கள் எல்லாம் இருக்காது, குட்டி குட்டி நகரங்கள் தான். இது வந்து பிலிகிரிமேஜ் போற ரூட் அப்படிங்கிறதுனால நிறைய தாபாஸ் நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நிறைய ஏரியாஸ் தாபாஸ் மாதிரி இருக்கு. ரோடு தான் வந்து பயங்கர மோசமா இருக்குங்க. ஃபுல் என்டையர் ஸ்ட்ரெச்சுமே வந்து நோண்டி வச்சிருக்காங்க. அதனால பஸ் மெதுவா தான் போயிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான டஸ்ட் பொல்யூஷன் வேற வழி இல்லை. நாம
vlog எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால எத்தனை டஸ்ட் இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம கேமராலையும் வந்து அந்த டஸ்ட் படிஞ்சிருதுடா, மங்களம் ஆயிருது நம்ம ஷூட் பண்ற வீடியோஸ். அதனால தனியா அதுக்குன்னே ஒரு க்ளோத் வச்சு தொடச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. சரியான டெவலப்மெண்ட்டுங்க. ஆனா டெவலப்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. பட் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து கொஞ்சம் மோசமா இருக்குங்க. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், பஸ்ஸஸ் புதுசா விட்டுருக்காங்க. பட் ரோட்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து உருப்படியா இல்லாட்டி அப்புறம் எப்படி வந்து மேனேஜ் பண்ண முடியும்? ஸோ ஒரு வழியா நாம ஷிர்டி டவுனுக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஸோ ஷிர்டி பஸ் ஸ்டாண்ட் வந்து சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. நானே ரிசர்ச் பண்ணல ஷிர்டி பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிலிகிரிமேஜ் டவுன் அப்படிங்கிறதுனால இங்க கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே பண்ணி வச்சிருக்காங்களாம். பஸ் ஸ்டாண்டும் வந்து நல்லா பெருசா இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நேர்ல பார்க்கும்போது நல்லாவே பெருசா இருக்குங்க. செம்ம சூப்பரா பில்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இங்கேயாவது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஹாப்பியா இருந்துச்சு. வாங்க இறங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஷிரடி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. பூனால இருந்து 3:45 எடுத்து 9:45 ஆயிருச்சுங்க. 6 ஹவர்ஸ். யூஸ்வலா 5 ஹவர்ஸ் எடுக்கும். நாங்க 1 ஹவர் லேட்டு. ரோடு பயங்கர மோசம். இடையில வேற ஒரு பிரேக் விட்டாங்களா, அதனால 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா நாம பூனால இருந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ல இது ஃபர்ஸ்ட் டைம் லாங் ஜேர்னி சூப்பரா வந்து ஷிரடி இறங்கியாச்சுங்க. மக்களே, ஷிரடி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா? நிறைய பக்தர்கள் எல்லாம் வரங்காட்டி நல்லா சூப்பராகவே வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. ஷிரடி பஸ் ஸ்டாண்டு சூப்பரா இருக்கு. நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டா கட்டியிருக்காங்க. நல்ல பஸ் கனெக்டிவிட்டிங்க மகாராஷ்டிராக்குள்ளயும். அதுவும் ஷிரடி பிலிகிரிமேஜ் சென்டர்ஸ்க்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி. இங்க பாருங்க எத்தனை பஸ் நின்றுட்டு இருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம ஷிரடி வரைக்கும் வந்த இந்த எம்எஸ்ஆர்டிசி பஸ் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா நாம 6 ஹவர்ஸ் மகாராஷ்டிராக்குள்ள டிராவல் பண்ணி வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. உங்களுக்கும் வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். விர்ச்சுவலா நம்ம ஜேர்னி என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நீங்க சவுத்துல இருந்து நேரா ஷிரடிக்கு ட்ரெயின் கிடைக்காட்டி பூனா வந்துட்டு சூப்பரா இந்த மாதிரி பஸ் பிடிச்சு அழகா ஷிரடி வந்து இறங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அதுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும்னு நம்புறேன். நாம இன்னொரு வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து ஷிரடி எக்ஸ்ப்ளோர் பண்றது, ஷிரடி டெம்பிள், இங்க இருக்கிற ஹோட்டல் ஸ்டே இதெல்லாமே கவர் பண்ண போறேன். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ஷிரடி பஸ் ஸ்டாண்ட் மகாராஷ்டிராங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.